அனிருத்தும் இவரும் பாடுறதுக்கான ரீசன் நான் சொல்றேன் சார். அவங்க பாடுறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க சார். ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஆல்பம் சாங்கா ஃபாரின்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ ஒரு ஒரு சிங்கர் இருக்காங்கன்னா, அவங்களே லிரிக் எழுதுவாங்க, அவங்களே பாடுவாங்க, அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களே மியூசிக் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்டா இருப்பாங்க. இவங்க அப்படி இருக்கிறாங்க. அப்படி அதனால கூட இருக்கலாம். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்ப அனிருத் அவர் பாடும்போது அந்த ஒரு பாட்டு பெரிய ரீச் ஆகுது. ரொம்ப பேர் கேட்கறாங்க. ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க. அதே நேரத்துக்கு இன்னொரு சிங்கர் பாடும்போது அது கம்மியா தான் இருக்கும்போது, அந்த கம்பெனியோ, அந்த புரொடக்ஷனோ, அந்த டைரக்டரோ நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் அத தவிர்க்க முடியாம பாடுறாரா இருக்கலாம். எனக்கு தெரியல. நான் யூகம் பண்றேன். பட் எனக்கு அனிருத் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட பாட்டு ஹிட் பாட்டு எல்லாமே அவரு தான் சார். நெறைய ஆமா, பாடியிருக்காரு. உங்களுக்கு நெறைய பாடல் ஹிட் பாட்டு அவரு பாடியிருக்காரு. தான் பாடியிருக்காரு. என்னன்னா, ஒருவேள யாஞ்சி பாட்டு நல்ல பாட்டு சார். கண்ணம்மா உன்ன நல்ல பாட்டு. கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் அவரு பாடுனது தான். இதெல்லாம் நல்ல பாட்டு. ஹிட் ஆயிருக்கும். ஆனா, இந்த அளவு ஹிட்டுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு அனிருத் பாடுனதுனால தான். அவர் வாய்ஸ் மேல எனக்கு வருது. சாய் அபியங்கர் இப்ப தான் சார் வந்திருக்கிறாரு. அவரு இன்னும் போக போக தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு அவர் பண்ணுறது வரைக்கும் ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கு சார். ஒரு படத்துல ஒரு 5 பாட்டு இருக்கா, ஒரு பாட்டு அவங்க பாடணும். ஒரு 4 பாட்டு வேற ஒரு சிங்கர் வர வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லாருக்கும். அவங்களே பாடும்போது தான் இந்த பிரச்சனை வருது. ரசிகனா நான் அத எதிர்க்கிறேன். ஒரு கம்போசரா ஒரு அவங்களோட சேர்ந்து நிக்கும்போது நான் அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன்.